ஹாய், ஹலோ, வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மான் கராத்தே படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2014 ஏப்ரல் 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோட டைரக்டர் திருக்குமரன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அனிருத். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், ஹன்ஷிகா மோத்வானி, சதீஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சதீஷ் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சதுரகிரி மலைக்கு வந்து போயிருப்பாரு. அங்கே மலைகளுக்கு இடையில நிறைய சித்தர்கள் வந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்க ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சதீஷ் வந்து அதை வந்து நம்பாம, அப்படியா சரி இந்த டேட்ல உள்ள நியூஸ் பேப்பர் எங்கே வர வச்சு காமி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவரை சொன்ன டேட் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை. ஆயுத பூஜை மட்டும்தான் நியூஸ் பேப்பர் வந்து இது பண்ண மாட்டாங்க இல்லையா, டைப் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு நியூஸ் பேப்பரை வந்து கேட்பாரு. உடனே அவர் வர வச்சு காமிச்சுவாரு. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஒரு எப்படின்னா, இவங்க வேலை பார்க்குற அந்த கம்பெனி வந்து நாளைக்கு வந்து மூட போகிறாங்கன்ற மாதிரி போட்டிருக்கோம். இவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பேசாமல் பார்த்தா அதில் போட்டிருக்கிற மாதிரியே இவங்க வேலை பார்க்குற கம்பெனி வந்து மறுநாள் மூடிடுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனையால். அதை இது பார்த்தோன்னே எங்களுக்குலாம் பயங்கர ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி அதை தேடி போவாங்க. போய் இன்னொரு நியூஸ் பேப்பர் வந்து வர வச்சு காப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு குத்துச்சண்டையெல்லாம் ஜெயிச்சதாகவும், இவங்க 5 பேருக்கும் அவர் ஜெயிச்ச அந்த 2 கோடி ரூபாயவும் இவங்களுக்கு கொடுத்ததாகவும் அதை வந்து போட்டிருக்கணும். பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியா 2 கோடி ரூபாய் வரப்போகுது நம்மளுக்கு, இப்போ யார் நம்மளுக்கு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அப்படின்ற ஒரு ஆளை வந்து தேடுவாங்க. பீட்டர் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அந்த படத்தில். அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு திரியிற ஒரு பர்சனாக வந்து இந்த படத்தில் இருப்பார். ஆனால் இவருக்கு வந்துட்டு ஹன்ஷிகா மோத்வானி வந்து பிடிக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பசங்க அந்த மாதிரி உள்ள ஒரு இவங்களை தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ இவர் போயிட்டு அவங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இவங்க அதாவது இந்த 5 பேர் டீம் போயிட்டு சிவகார்த்திகேயன்கிட்ட கேட்கும்போது இவர் ஃபர்ஸ்ட் விளையாட மாட்டேன்னு சொல்லிடுவார். எனக்கு இதை பற்றின தெரியாதுன்னா. ஆனால் ஹன்ஷிகா மோத்வானிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒத்துப்பாரு. ஆனால் இவர் கற்றுக்கவும் மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். சும்மா அவங்க கொடுக்குறதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருப்பாரு. அவங்களுக்குலாம் ஒரே ஃபீலிங்காக இருக்கும். இவனை வச்சு நம்ம எப்படி விளாண்டு நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப ஒரு பதட்டத்தோட இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன கேட்டாலும் அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், வீட்டுக்கு ஏற்ற பொருள் கேட்குறதா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு கேட்பாரு, கண்டதுகள் இதே கேட்பாரு, வாங்கி கொடுப்பாங்க. நம்மளுக்கு காசு வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மோத போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 15 தடவை சாம்பியன் வந்துட்டு வின் பண்ண ஒருத்தர். அவர் பேரும் பீட்டர் தான். அவருக்கும் இவருக்கும் தான் போட்டின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இவங்க வந்து நார்மலாக உள்ளுக்குள்ள வந்து போட்டிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வின் பண்ணிடுவார். இவர் ஏதோ அடிச்சு பிடிச்சு வின் பண்ணிடுவார். ஆனால் அவர் சாம்பியன்ஷிப் வாங்கினவர். அவரை போய் இவர் எப்படி வின் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பதட்டத்திலே இருக்கும். இவர் அடித்தவரெல்லாம் தாங்குவாரான்ற மாதிரி ஏரியாக்குள்ளே நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு வேறு வழியே இல்லை. நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் ஹன்ஷிகா மோத்வானி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணிடுவாருன்னா, அந்த ஆப்போனண்ட் இருக்கார் இல்லையா பீட்டர், அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு முந்தின நாள் நைட்டு போயிட்டு அவங்ககிட்ட போய் பேச போவார். அப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன், அவளுக்காக தயவு செஞ்சு விட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசுவார். ஆனால் அவர் பயங்கரமாக அசிங்கமாக பேசி அனுப்பி விட்டுருவாரு. இவரும் வந்துடுவார் வீட்டுக்கு. வந்துட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியாமல் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேட்ச்சு போய்கிட்டு இருக்கும். அவர்கிட்ட பயங்கரமாக அடிலாம் வாங்குவார். ஆனால் கடைசியில் சிவகார்த்திகேயன் வந்து வின் பண்ணிடுவார். இந்த செய்தித்தாளில் போட்டிருந்த மாதிரியே வின் பண்ணிவிட்டு அதில் வந்த ப்ரைஸை வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நான் வந்தேன், இந்த அளவுக்கு நான் இதை வின் பண்ணது காரணமும் அவங்க தான் சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இவர் வந்து சொல்லுவார். எப்படின்னு பார்த்தீங்களா, அந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருந்துச்சோ அதே விஷயம் இந்த இடத்துல நடக்கும். இன்னொன்று, இவர் விளையாண்டு அடி வாங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்துட்டு இந்த மேட்ச் வந்து தெரியாது அப்படின்ற விஷயத்த ஹன்ஷிகா மோத்வானி கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்களும் கத்துவாங்க, நீ வந்துட்டு விளையாடலைன்னு பரவாயில்ல, நீ எனக்கு வேணும், நீ ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு வந்துரு பீட்டர் அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அதனால இவர் அவரோட விடாமுயற்சி விடாமல் அவர் வந்துட்டு பயங்கரமாக விளையாண்டு அதில் வந்து ஜெயிச்சுன்னு அந்த மாதிரி காமிப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு தெரியுது தெரியல அப்படின்றது வேற விஷயம். அதை விட என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட்டோட எப்போ நம்ம கலந்துக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்ம ஈடுபடுத்திக்கிறோமோ நம்மளை, கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி தான். வெளியவே இருந்து பார்த்தா அது நம்மளுக்கு தெரியாது, இது நம்மளுக்கு தெரியாது அப்படின்றத விட உள்ள நுழைஞ்சு நம்மளுக்கு முதல்ல தெரியுதா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயினை பார்த்தா மட்டும்தான் அது நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு விஷயமே தெரியும் இல்லையா.
அதனால எல்லா விஷயத்துலயுமே வெளியில நின்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றத விட, கலந்து பார்த்தா தானே தெரியும்.